ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கார்டனில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சமாக ஃபைனலாக நெருங்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா அவங்க அண்ணனோட ஒரு ஃபைட்டுங்க. ஸோ அவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கார்டாண்ட் வேலை செய்யாதுங்க. அதாவது அவனை வெறுப்பேற்றி நம்ம கார்டாண்ட் ஏற்றுறோம்ல L12 அந்த இது இதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது அவனுக்கும் கார்டாண்ட் இருக்குது அவங்க அண்ணனுக்கும். ஸோ அதனால் இது ஒர்க் ஆகாது. அதனால் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுக்கு இவ்வளோ பெரிய லைஃப் கொடுத்துருக்கானுங்க. இதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது எனக்கே ஒன்றும் புரியல. எனக்கும் சுத்தமாக லைஃப் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக முடியாதுங்க. இவ்வளோ பெரிய லைஃப்பை என்னோட சின்ன லைஃப்பை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அடிக்க முடியாது. எப்படி இவனை முடிக்கிறதுன்னு தெரியல. எப்படியோ சம்பவம் பண்ணுவோம். இந்த சுற்றியில் இருக்குல்ல ஒரு ஜாடி, அந்த ஜாடி எடுத்து அடித்தாலுமே அவ்வளோலாம் பெருசாலாம் குறையாது. ஏன்னா நம்ம கார்டன் ஏற்றி நம்ம பவர் ஏற்றி அடித்தா மட்டும்தான் இவனை போட்டு தள்ள முடியும். ஆனால் கார்டன் பவரும் ஏறாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த முட்டை பவருக்குலாம் ரோலட் பவர், அதை வேணால் போட்டு பார்க்கலாம். அந்த ரோலட் பவரும் பெருசாக இல்லை, 3 தான் இருக்குது. அதில் என்ன நீங்கள் அதிகபட்சம் அந்த ரோலட்டில் 100 பிட்ச் போடலாம், இல்லைனா வைல்டு பிட்ச் போடலாம், 1 inch பஞ்ச் போடலாம். இது 3 தான் இருக்கிறதுல ஹை பவர். ஸோ அதை போட்டாலும் இவங்க முடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு பாருங்களேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்தாலும் இதான் என்கிட்ட பிரச்சனையே. இந்த மாதிரி நெருப்பு லாவா விட்டு நம்மளை போட்டு தள்ளிடுவோம். ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டம். மொத்தத்தில் கிரிட்டிக்கலாக இருக்குன்னு வச்சுங்களேன். பார்ப்போம் எப்படின்னு. வேறு என்ன பண்ணுறதுங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. இருந்த கார்டாண்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு கார்டாண்டு தான் இருந்துச்சு, கடைசி அதுவும் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஓ கொடுத்து இந்த பவரை அடிக்கலாம். அவனை அடிக்கும்போது சமயத்தில் இந்த ஓ கேட்கும். அதில் ஓரளவுக்கு லைஃப் அவனுக்கு குறையும். மற்றபடி வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னொரு ப்ளூ கார்டு கிடச்சிருக்கு. ஸோ அந்த கார்டையும் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வைல்டு பிச்சு. ஸோ இப்போ வைல்டு பிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இன்னொரு கார்டு இருக்குது. இப்போ இதில் ஒரு வைல்டு பிச்சு போட்டுட்டு அந்த இன்னொரு கார்டையும் எடுத்துகிட்டு நம்ம வேணால் வைல்டு பிச் வேணால் போட்டு மறுபடியும் இன்னொன்று 100 பிட்ஸ் இல்லைனா வைல்டு பிச் வேணால் போட்டு பார்ப்போம். ஆனால் முடியாதுங்க கண்டிப்பாக. ஏன்னா பெரிய லைஃப்பாக இருக்குது. லைஃப் அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு குறையவும் மாட்டேங்குது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலை. என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி போனாலே 2 பவர் அந்த பெரிய பவரை போடுறான். ஒன்று கையை சுற்றி இந்த சிலம்பாட்டம் அடிப்பாங்களா, அந்த மாதிரி கையை சுற்றி ஒரு லாவா பவர் மாதிரி போடுறான். அப்போ இன்னொன்று தரையிலே அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு லாவா பவர் போடுறான். சரி, இருக்கிற அந்த ஜாடியெல்லாம் எடுத்து அடிப்போம். ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வேறு ஏதாவது கார்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். அதிகமாக இது முடிஞ்சதுக்கப்புறம் யார் வராங்கன்னு தெரில. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஒரே லென்த்தாக போட்டிருக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுக்கு ஒரு 1 hour 2 hour வர மாதிரி கூட போடலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு பார்ப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, எல்லா அடியுமே அவன் தடுக்கிறான் பாருங்கள். ஒன்று கூட அவன் அடி வாங்கவே மாட்டேங்கிறான். ஆனால் இந்த கேம் முடிச்சிட்டோம் வச்சுங்களேன், ஈஸியாக இல்லை நார்மலாக ஏதாவது ஒன்று முடிச்சிட்டோம்னா, இப்போ அவன் போட்டிருக்காங்களா அந்த காஸ்டியூம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அந்த காஸ்டியூமை வச்சு நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை விளையாடலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில, அது போக தான் தெரியும் நமக்கு. அவ்வளோதான். போடும் கொஞ்சம் கார்டன் கிடச்சிருக்குங்க. அவனை அடிக்கும் அவன் தடுக்கும் போது கார்டன் கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம முக்கியம். நம்ம அடிக்கும்போது அவன் தடுக்கிறான்ல. ஸோ அது அதனால் கார்டன் கிடச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். என்னாச்சு, ஃப்ரீஸ் ஆகுது? என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை நான் சம்பவம் ஆகிட்டேன்னா? இல்லைங்க, கட்சின் பிளே ஆகுது. ஆஹா, நீங்கள் முடிஞ்சிருச்சுங்க. ஓ, பாதி லைஃப் குறைச்சாலே போத மாட்டேங்குங்க. இது தெரியாமல் நான் பாட்டு விளையாண்டுட்ருக்கேன். பரவாயில்லைங்க, இது நல்ல ஒரு இது. சூப்பர், இது ஒரு நல்ல விஷயம். பாதி லைஃபை குறைச்சாலே போதுமா? நல்ல வேலை, நான் ஃபுல் லைஃபை என்கிட்ட குறைக்கிறத நான் கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகேங்க. எப்படியோ இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபுல் லைஃபை குறைக்கணும் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சிருக்க முடியாது. நம்ம சம்பவம் ஆயிருப்போம். சரி, ஓகே, தேங்க்யூங்க.